ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் 2 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். இறங்கி ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 மலக்குகளில் ஒருவர் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுடைய செல்வத்தில் நீ செழிப்பை ஏற்படுத்துவாயாக. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு சில விஷயங்களை முதாக்கரா செய்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா எங்கள் மீது கொண்ட ஒரு பெரியோரு கருணை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஅஃபிகுஹு அமலன் சாலிஹன் கபிலல் மௌத். அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மரணத்துக்கு முன்னால் அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அந்த பாக்கியம் நமக்கு அடிக்கடி கிடைத்து கொண்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே சகோதரர்களே, ரமலானை அடைந்தோம். 5 நோன்புகள் நோற்று இரவு தொழுகையும் தொழுதுவிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலங்களிலே அதிகமான நல்லமல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரமலான் காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை புகாரியிலே பார்க்கிறோம். புயல் காற்று எவ்வளவு வேகமாக இருக்குமோ அதைவிட அதிகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆகவே ரமலானில் சதகா செய்வதென்பது மிக முக்கியமான ஒரு அமல். இந்த அமலில் நாமும் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிற நேரம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றவற்றிலிருந்து அல்லாஹ்வுக்காக அவர்கள் செலவு செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப முத்தகீன்களாக மூமின்களாக இருக்கிறவர்கள் இந்த சதக்காவை ஒரு உயர்ந்த அமலாக செய்வார்கள் என்பதை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த சதக்கா சம்பந்தமாக நம்ம நிறைய செய்திகளை நிறைய பயான்களிலே நிறைய ஹதீதுகளிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த சதக்கா என்பது சில ஹதீதுகளினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் நோயாளிகள் இருந்தால் நீங்கள் நோய் நிவாரணை தேடுங்கள் சதக்காவை கொண்டு. சதக்காவை கொண்டு உங்களில் இருக்கிற நோயாளிகள் நோய் நிவாரணை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை வைத்து நாம் புரிந்து கொள்கிற செய்தி என்ன அப்படி என்றால், நிறைய நோய்களுக்கான நிவாரணையாக சதக்கா இருக்கும். சகோதரர்களே, உண்மையிலேயே நாங்கள் நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக டாக்டரை நாடுவோம். எம்பிபிஎஸ்ஸால் நோய் தீர்க்கப்படாவிட்டால் கன்சல்டனை நாடுவோம், சர்ஜனிடத்திலே போவோம், விபி இடத்திலே யார் யாரெல்லாம் என்னென்ன துறையில் ஸ்பெஷலிட்டாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று எங்களுடைய நோய்களை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது, தடை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுடைய நோயை குணப்படுத்துகிறான் என்று சொல்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் சில ஹதீதுகளிலே பார்க்கிற நேரம் கெட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். தர்மம் செய்வதன் மூலமாக கெட்ட மரணத்திலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள். ஆகவே இது மாத்திரமா என்றால் இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது. நாம் அறிந்த சிறப்புகள் தான். சதக்காவுடைய நிறைய சிறப்புகள் நமக்கு தெரியும். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சதக்காவை நாடி யாராவது வந்தால் ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களிடத்தில் இல்லை என்றால்
நபித்தோழர்களிடத்திலே சொல்லுவார்கள், ஏதாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஒரு முறை சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். அவர் தேவை நிமித்தமாக வருகிறார் என்பதை ரசூலுல்லாஹ் அறிகிறார்கள். அறிந்து சஹாபாக்களுக்கு சதக்காவுடைய சிறப்பை பற்றி பயான் பண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்ப சஹாபாக்களிடத்திலிருந்து கொஞ்சம் ரிப்ளே வருவதாக விளங்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுகிறது. அப்ப இதை பார்த்து ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே மாற்றம் வருகிறது என்பதை பார்த்து ஒரு சஹாபி வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த தொழிற்கோதுமையை எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறார். இப்போ இதை பார்த்த ஏனைய நபித்தோழர்களும் அவர்களுடைய வீட்டிலே இருந்த சதக்காவுடைய பொருட்களை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான ஒரு வழிமுறையை உருவாக்குகிறாரோ, அவர் உருவாக்கியதற்கு பிறகு அதையெல்லாம் யாரெல்லாம் பின்துயர்ந்து செய்கிறார்களோ, அந்த பின்துயர்ந்து செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையைப் போல அல்லாஹு தாலா உருவாக்கியவருக்கும் நன்மையை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு சொல்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சதக்காவுடைய சிறப்பை ஆர்வமூட்டியதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சதக்காவுடைய சிறப்பை ஆர்வமூட்டிய நேரத்திலும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், குன்னா நஹ்மிலு அலா துஹூரிஹிம், நாங்கள் மதீனாவிலே இருக்கிற சந்தைக்கு சென்று அங்கு முதுகில் மூட்டைகளை தூக்கி அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நாங்கள் தர்மம் செய்வோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியிலே வருகிறது. ஆகவே சகோதரர்களை பாருங்கள், சஹாபாக்கள் சதக்காவுடைய விஷயத்திலே எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்று. மேலே நாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு சம்பவம், இந்த லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், இந்த வசனம் இறங்கியவுடன் நிறைய சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பமானது இதை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் என்று முன்னால் வைக்கிறார்கள். அதில் நாம மிக பிரபல்யமான ஒரு வரலாற்று சம்பவம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். பைருஹா என்கிற தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் பிடித்தது. இருந்தாலும் மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைப்பாறுகிற ஒரு தோட்டம். ரசூல்லா ஓய்வாக இருக்கிற நேரத்தில் பைருஹாவுக்கு போவார்கள். இந்த குர்ஆன் வசனம் வந்தவுடன், இறக்கி அருளப்பட்டவுடன் அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், பைருஹாவை எனக்கு மிகவும் விருப்பம், ஆனால் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து சதக்கா செய்யாதவரை பூரணமான நன்மையை அடைய முடியாது என்ற வசனத்துக்கு பிறகு நான் இந்த பைருஹாவை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அப்படியே தர்மம் செய்கிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் நிறைய சம்பவங்களிலே பார்க்கிறோம். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபரில் கிடைத்த ஒரு நிலத்துண்டை ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இதை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன். அதே போல கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் ஹைபரிலே ஒரு பங்கு கிடைக்கிறது. ஹைபர் என்றால் எங்களுக்கு தெரியும், மதீனாவிலே ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டான ஒரு டிமாண்டான பகுதி. இப்போ நம்மட நடைமுறையில் சொல்கிறனால் இந்த ரோட்டோரத்தோடு இருக்கிற கொஞ்சம் பஜாரில் இருக்கிற ஒரு பகுதி. மதீனாவுடைய ஒரு நகரப்புறத்தை அண்டிய ஹைபர் பகுதி யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடத்திலிருந்து கைப்பற்றிய அந்த நிலங்களை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்தார்கள். அதிலே நிறைய சஹாபாக்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் ஹைபருடைய இடத்தை தர்மமாக கொடுத்தார்கள் என்ற பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, இது சதக்கா ஜாரியா, ஒரு நிரந்தரமான தர்மத்திலும் சஹாபாக்கள் தங்களை ஆர்வமூட்டி ஆர்வப்படுத்தி அவர்கள் ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்தி சஹாபாக்கள் செய்த நிறைய செயல்களை பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரிலே வரக்கூடிய அறிவிப்பு எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் காலையில் மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது, அதாவது இல்லா மலக்கானி என்சிலானி, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் 2 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். இறங்கி ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 மலக்குகளில் ஒருவர் துஆ செய்கிறார்,
அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுடைய செல்வத்தில் நீ செழிப்பை ஏற்படுத்துவாயாக, அவர்களுடைய செல்வத்தில் நீ அருள் செய்வாயாக, அவர்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு சதக்கா செய்பவர்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னொருவர் வயகூலுல் ஆஹர், அந்த அடுத்த மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் தங்களுடைய செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தில் நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்பவர்களுக்கும் துஆ, தர்மம் செய்யாமல் சொத்துக்களை பதுக்கி முடக்கி வைப்பவர்களுக்கும் பதுவா என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளை, நாங்களும் முடியுமான அளவுக்கு நிறைய தர்மம் செய்ய வேண்டும். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, இன்ன ஸதகத சிர்ருன், தர்மம் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே யோசித்து பாருங்கள், நாங்கள் உண்மையிலே நம்மிலே நிறைய பேர் தர்மம் செய்கின்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்திருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் முஹாசபா செய்து பாருங்கள். எனக்கும் கொடுத்தவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிந்த அளவுக்கான தர்மங்கள் எப்படி இருக்கிறது. இன்னும் சில தர்மங்கள் கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் செய்த தர்மங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ நாம் இருக்கிற காலம் மீடியாக்கள் வளர்ச்சி மிக கூடி உச்சபட்சத்தில் இருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தாலும் அப்படியோ ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியோ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற காலம். ஒரு சின்னொரு தர்மத்தையும் மிக பெரிதாக, ஒரு மிக பிரம்மாண்டமாக காட்டுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்ன ஸதகத சிர்ருன், தர்மம் என்பது ரகசியமாக இருக்க வேண்டும். ஆனால் பகிரங்கமாக தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் சிர்ரன் வ அலானியா, நீங்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் ஆர்வப்படுத்துகிறது. பரகசியமாக ஒருத்தர் தர்மம் செய்கின்ற போது அவர் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், தன்னை பார்த்து பிறரும் இதை செய்தால் எனக்கு கூலி கிடைக்கும் என்ற நல்ல நியத்தோடு ஒருவர் பகிரங்கமாக தர்மம் செய்கிற போது அதிலே குற்றமில்லை, அது பிழை இல்லை. ஆகவே சகோதரர்களே, நாம் உண்மையிலேயே நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோய்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நோய்கள், புது புது நோய்கள், நம்மட வாப்பட காலத்திலெல்லாம் கேள்விப்படாத புது புது நோய்கள். அப்போ இந்த நோய்களுக்கான மருந்துகள் நமக்கு தரப்படுகிறது, குணப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு பகுதி இருந்தாலும், இந்த நோய்களுக்கான நிவாரணையாக நாங்கள் சதக்காவை ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் அதில் மிகப்பெரிய ஒரு உள்ளத்திலும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு உள்ளத்திற்கும் ஒரு ஆறுதல், உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் என்றால் அது மிக சரியான ஒரு முறை சதக்கா தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் ஐயஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆகவே மரணம் வந்துவிட்டால், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது உயிரை கைப்பற்ற வந்துவிட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தாலா சில பாவிகளுடைய நிலைகளை சொல்கிறார். லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து, நான் சதக்கா செய்து சாலிஹீன்களில் ஒருவனாக நானும் வாரேன் என்று மௌத்தா போகிற நேரத்தில் சக்ராத்தில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ், சதக்கா செய்கிறதுக்கு எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்டால் அதில் எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அல்லாஹு தாலா சொல்வதை போல, அது எப்படி உங்களுக்கு தவணை வந்துவிட்டால் நிச்சயமாக முற்படுத்தவும் மாட்டோம், பிற்படுத்தவும் மாட்டோம் என்று அல்லாஹு தாலா அழகான முறையிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே சகோதரர்களே, இவைகளை புரிந்து சதக்காவிலே அவர் கொடுக்கல
அந்த ஹாஜியார் கொடுக்கல, இந்த ஹாஜியார் கொடுக்கல என்று நாங்கள் வேறாக்களை மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் மூட்டை சுமந்து தர்மம் செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் படிக்கிறோம். ஆகவே நம்மால் என்ன தர்மம் செய்ய முடிந்தது, இந்த இவ்வளவு காலமும் நாம் தனிப்பட்ட வகையிலே என்னென்ன தர்மங்களை செய்திருக்கிறோம் என்ற ஒரு சுயவிசாரணை செய்து பார்த்தால் நிச்சயமாக அதற்கு நமக்கு ஒரு அழகான ஒரு முடிவு கிடைக்கும். ஆகவே சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதக்கா என்பது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னார்கள். சதக்கா என்பது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கிற ஒரு ஆயுதம், அதே போல அல்லாஹுடைய கருணையை நமக்கு அதிகப்படுத்துகிற ஒரு ஆயுதம், ஒரு இபாதத், ஒரு அமல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல பாருங்கள், இந்த சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா லில்ல இல்லா தில்லுஹு என்ற அந்த அல்லாஹு தாலா அருஷுடைய நிழலை 7 கூட்டத்தாருக்கு கொடுக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கனே, அதுல மிக முக்கியமான ஒருத்தர் தான் வரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின், அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் ஃபஅஃபாஹா ஹத்தா தஅலம ஷிமாலுஹு, வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் தர்மம் செய்தவருக்கு அல்லாஹு தாலா மறுமையில் அவனுடைய அருஷுடைய நிழலை கொடுக்கிறான். ஆகவே இப்படியான சிறப்புகளை பெறுகின்றவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியவர்கள வேணும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب